40 பௌத்த பிக்குகளை பயன்படுத்தி பாங்காக்கில் இருந்து இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்த மேற்கொள்ளப்பட்ட முயற்சி குறித்த தகவல்கள் அம்பலமாகியுள்ளன. அண்மையில் பாங்காக்கில் இருந்து பௌத்த பிக்குகளை கொண்டு கடத்தப்பட்ட பாரிய போதைப்பொருள் தொகை மீட்கப்பட்டிருந்தது. இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் மேலும் 40 பிக்குகளை பாங்காக் அழைத்து சென்று அங்கிருந்து போதைப் பொருட்களை நாட்டுக்கு கடத்தி வர சகல திட்டங்களையும் வகுத்திருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளின் பிரதான சூத்திரதாரி ஓர் இலங்கையர் எனவும் அவர் பாங்காக்கில் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. பாரிய போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையின் இலங்கை பொறுப்பாளராக ஓர் பௌத்த பிக்கு செயற்பட்டுள்ளதாகவும் அவர் கடவத்த ரன்முத்துவல பகுதியில் அமைந்துள்ள பிகாரியைச் சேர்ந்தவர் என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த சந்தேக நபர் சியம்பலவே பகுதியில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சில காலங்களுக்கு முன்னதாக இந்த பௌத்த பிக்கு மேலும் 12 பௌத்த பிக்குகளை பாங்காக் அனுப்பி போதைப்பொருள் கடத்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது. அந்த பயணத்தில் இணைந்து கொண்ட 3 பௌத்த பிக்குகள் அண்மையில் கைதான பௌத்த பிக்குகள் குழுவில் அங்கம் வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஒரு தொகை போதைப் பொருட்களை கடத்துவதற்காக 40 பௌத்த பிக்குகள் ஆயத்தப்படுத்தியுள்ளதாகவும் இதில் 1-2 தேரர்களை தவிர்ந்த ஏனையவர்களுக்கு கடத்தல் விவகாரம் பற்றி எதுவும் தெரியாது என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தர்ம பிரசார நடவடிக்கைகளுக்காக பௌத்த பிக்குகளை தாய்லாந்து அழைத்து செல்வதாக குறித்த கடத்தல் கும்பல் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட 22 பௌத்த பிக்குகளையும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.